வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து தக்காளி பருப்பு கடையில் தாங்க நீங்கள் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதால் 1 கப் அளவு துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு சாம்பார் வந்து நல்லா ஒரு திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் வந்து துவரம்பருப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு துண்டு அளவு பாருங்கள், ஒரு இஞ்சி துண்டு அளவு நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் அப்படின்றதுனால நான் பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறேன். நீங்கள் வந்து தூள் பெருங்காயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்ததான் ஒரு 4 தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 5 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பருப்பு தக்காளி தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் நீக்கிட்டு. இப்போ அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப சாம்பார். அதுக்காக தான் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூடவே ஒரு சின்ன கேரட் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து கடைஞ்சி செய்யும்போது உங்களுக்கு சாம்பார் டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துடலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தால் கூட சரி, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இது வந்து நம்ம ஒரு 4 விசில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே காயும், உருளைக்கிழங்குலேருந்து உங்களுக்கு எல்லாமே பருப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வந்து மசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெந்து வரும். அதனால் ஒரு 4 விசில் வச்சிடலாங்க. 4 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வந்து கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ வந்து நல்லா இதை வச்சு நல்லா கடைச்சி விட்டுறலாம். இந்த பருப்போடு சேர்த்து உருளைக்கிழங்கு, கேரட் இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டால் தான் உங்களுக்கு சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நான் மசித்து விட்டுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் தாளிப்புக்கு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும்.
இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததான் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பெருங்காயம்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே கட்டி பெருங்காயம் சேர்த்து வேக வச்சாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த தாளிப்புலையே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு காயெல்லாம் மசித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம உப்பெல்லாம் வந்து ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்தாச்சுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். நான் சாம்பார் பொடியிலே சேர்த்து வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் மஞ்சள் பொடி தனியாக சேர்க்கல. நீங்கள் மஞ்சள் பொடி வந்து சாம்பார் பொடியில் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி பருப்பு தக்காளி இது மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கடையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான தக்காளி பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து இட்லி தோசைக்கு உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம உருளைக்கிழங்குலாம் நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வேலையும் முடிச்சிடும். எல்லாமே சேர்த்து நம்ம குக்கரில் செஞ்சுட்டு நம்ம தாளிப்பு மட்டும் தான் கொடுக்க போகிறோம், அதனால ஈஸியாகவும் உங்களுக்கு செஞ்சிடலாம். அது நல்லா சுட சுட இட்லி தோசையில் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.